இந்த டோர்னமெண்டோட ஃபினாலே நெற்குப்பை வர்சஸ் அணையப்பட்டி. இந்த மேட்ச் 4 ஓவர் கொடுத்துருக்காங்க. 3 bowler யூஸ் பண்ணணும். பேஸ் பண்ணால் சைக்கிளில் ராஜ்கமல், நான் சைக்கிளில் வெங்கட், ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பிரதாப். ஆக்சுவலாக நெற்குப்பை இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு பாலில் விளையாண்டு வந்தாங்க. ஒரு பிளேஸை மட்டுமே வச்சு விளையாடுறாங்க. இந்த மேட்ச்லையும் ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஸ்லோயர் போட்டு அதை விக்கெட்டாக மாற்றிருக்காரு. பாசிட்டிவான ஷாட் கொடுத்துருக்காங்க இந்த மேட்ச்லையுமே. ரெண்டாவது மேட்ச் பண்ணாங்க நீலமணி. அப்புறம் செகண்ட் ஒன் எடுத்து சரியான ஹைட்டு. அங்கே கேட்சா 6 பார்த்தா தாண்டி போயிடுச்சு 6. மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு எங்க நீலமணி. போன பால் ஒரு நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு. கேட்சா பார்த்தா ஃபீல்டர் நல்ல டேக்கன், சூப்பராக கேட்சை பிடிச்சிருக்காரு. லயனில் வச்சு கேட்சை பிடிச்சிருக்காங்க. 2வது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே பனையப்பட்டி. நெக்ஸ்ட் பேட்ஸ் பண்ணா சிவான் ஸ்ட்ரைக். போயிருக்காரு, தட்டி விட்டு ஓடி இருக்காரு. இந்த பால் வரேன். நெக்ஸ்ட் ஒன் ட்ரை மிட் விக்கெட்ல அடிச்சிருக்காரு. தாண்டி போகுதா கேட்சான்னு பார்த்தா வெங்கட் பேட்ல இருந்து வர்ற ஃபர்ஸ்ட் 6. நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ணிட்டு போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பூந்து வந்து எடுத்தாருங்க. நல்ல ஃபீலிங். இந்த ஒரு ரன்னோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவருக்கு 16 அடிச்சிருக்காங்க. பாசிட்டிவான ஸ்டார்ட். பட் 2 விக்கெட்டை இழந்திருக்காங்க இங்கே பனையப்பட்டி. செகண்ட் ஓவர் பட இங்கே விஜய் ஸ்ட்ரைக்கில் வெங்கட். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால்ல நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு. அங்கே கிளியர் பண்ணுதான்னு பார்த்தா பிரதாப் நல்ல டேக்கன், நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. பிரதாப் எப்படி விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணாரோ அதே மாதிரி விஜய் இங்கே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருந்தால் வெங்கட், அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக ராசிமங்கலம் சக்தி விகே இந்த ஸ்டம்பில் ஆட பார்த்தாரு. விக்கெட்டுக்கான ஒரு அப்பீல் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் வீக் அப்பீல் ஆனவர் ஒன் விக்கெட். சக்தி அவரோட விக்கெட்டும் இங்கே பறி போகுது. சைஸாக ஒரு மாதிரி மேட்ச் இங்கே மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க நெற்குப்பை அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட ஃபோர்த் ஒன் நியூ பேட்ஸ்மேனா கார்த்தியான் ஸ்ட்ரைக். குயிக்காக டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு விஜய். டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்ட பார்த்தாரு. ஒரு ஸ்லோயர் இந்த முறை டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. மேட்ச்சில் ஒரு மாதிரி ட்விஸ்ட்டை ஏற்பண்ணிக்கிட்டு இங்கே விஜய் அப்படின்னு தான் சொல்லணும். போன பால் ஒரு லாஸ்ட் ஒன் ரீபால் குயிக்காக டெலிவரி சூப்பராக போட்டிருக்காருங்க விஜய். ஸோ இந்த டாட் பாலோட 2வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. எக்ஸலண்ட் ஓவர் ஃப்ரம் விஜய். இந்த ஓவர் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு. 2 ஓவருக்கு 18, 2 ரன்னுக்கு இந்த ஓவரை போட்டிருக்காரு. தடவர் பட சஞ்சய். ஃபர்ஸ்ட் பால் ஒரு வெடிப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் உடம்புல பட்டிருக்கு. 2 ஓட மாட்டாங்க, ரிஸ்க் எடுக்க பார்க்க மாட்டாங்க. கேரளாவே நிறைய விக்கெட் விழுந்த காலத்தினால டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. எக்ஸலண்டான ஸ்பெல், நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இங்கே சஞ்சய். செகண்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையில் தான் போகும். ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுத்துட்டா சிங்கிளாக இருக்கும். அதுதான் நடந்திருக்கு. இந்த பால் வரேன். போன பால் ஒரு வெடிப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸில் அடிச்சிருக்காரு. அங்கே பவுண்ட்ரி போயிருமான்னு பார்த்தா ஃபீல்டர் சூப்பர் ஸ்டாப்புங்க. எக்ஸலண்டாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் அகைன் கவர்ஸில் அடிச்சிருக்காரு. இது பவுண்ட்ரி போயிருங்க. ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. சூப்பர் பவுண்ட்ரி, தேவையான ஒரு பவுண்ட்ரி ஃப்ரம் கார்த்தி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் உடைச்சு போட்ட பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. அங்கே பிரதாப் இருக்காரு. அதை வச்சு சிங்கிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்டாப் வரேன். பேக் டு பேக் 2 விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் மறித்து அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையில் தான் போகும். ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுத்துட்டா சிங்கிள்னு சொல்லும் போது ஸ்டாப் பண்ணுறாரு. வரேன். 3 ஓவருக்கு 31 அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் படா எங்கள் விஜய். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வர 2 ரன்கள் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஒன் கவர்ஸில் அடிச்சிருக்காரு. பவுண்ட்ரி போயிருமா? ஸ்ட்ரைட் டு சைடு பவுண்ட்ரி ரொம்ப ரேராக தான் இருந்துச்சு. ஆனால் சிவா பேட்லேருந்து அடிச்சிருக்காருங்க. செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போய் கேப்பில் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. 2க்கான ட்ரை இருக்குமா? ஃபாஸ்ட்டாக போயிட்டாருங்க விஜய். இந்த பால் வரேன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் கார்த்தியான் ஸ்ட்ரைக். சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. எக்ஸ்ட்ரா கவரில் பால் தெரிச்சு போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் நல்ல டேக்குங்க, சூப்பர் கேட்ச். எக்ஸ்பிரஸ் பண்ணால் அங்கே ராஜ். போன பால் ஒரு வெயிட் எடுத்து அடிச்சிருக்காரு. அங்கே கேப்பில் போயிருக்கு. ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாருன்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் பாலுக்கு வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. 2 ஓட்டாங்க. 3வது ரனுக்கான ட்ரை இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே அடிச்சிருக்காங்க. விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்க வந்துச்சு. நல்ல டேக்கானுங்க மணி. அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ் பண்ணா எங்கள் போலீஸ் கார்த்தி. பால் எக்ஸ்ட்ரா கவரில் அடிச்சிருக்காங்க. 2க்கான சான்ஸா ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 3வது ரன் 2 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட்.
இதோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. 41 அடிச்சிருக்காங்க 8 விக்கெட் ஐலேருந்து. 42 டார்கெட். ஓடி பேட்ஸ் பண்ணால் சைக்கிள் மணி, நான் சைக்கிளாக பிரதாப். ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் நீலமணி. பாலோட ஃபஸ்ட் ஒன் அப்டேக்கர் சூப்பராக போட்டிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. 2 ரஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா அங்கே பிள்ளை வெங்கட் விரட்டி வந்திருக்காரு. ஒரு ரன்னோட சாப்பிட்ருக்காங்க. பாலோட செகண்ட் ஒன் ஓடி பேட்ஸ் வந்த பிரதாப் பான் ஸ்ட்ரைக். பேட்டில் பட்டு உடம்புல பட்டு போயிருக்கு. இதுவும் சிங்கிளாக மாற்றுவாங்க. முதல் 2 பாலில் 2 சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க. பாலோட தேர்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. சரியான கைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸும் அங்கே போயிருக்குங்க. குளத்துக்குள்ளேயே போய் விழுந்திருக்கு. சூப்பர்வான ஒரு 6 ஃப்ரம் மணி பேட்டில் இருந்து. அடிக்கிற இடத்துல இருந்தவொடனே தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டாரு 6. அகைன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. அங்கே வெங்கட் நல்ல ஸ்டாப்பாக ஸ்டாப் பண்ணிட்டாரு. எக்ஸலண்ட் த்ரோ. வரேன் நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட போல அடிச்சிருக்காரு. இதுவும் தாண்டி போயிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் சூப்பர்வான ஒரு 6. இந்த ஓவரில் 2வது 6 பதிவு பண்ணியிருக்காங்க. மணி ஒரு 6, பிரதாப் ஒரு 6ன்னு 2 பேரும் தன்னோட பங்குக்கு ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் அகைன் அடிச்சிருக்காரு. இதுவும் தாண்டி போயிருக்கு 6. இந்த ஓவரில் வர்ற 3வது 6 பிரதாப் பேட்லேருந்து வர்ற 2வது 6 சைஸாக மேட்சை மூவ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஓவரில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 20 ரன்னு கிட்ட பதிவு பண்ணியிருக்காங்க முதல் ஓவர்லேயே. முதல் ஓவருக்கு 21, ரிமினி இருக்க 3 ஓவருக்கு 21 தான் தேவை. செகண்ட் ஓவர் பட கார்த்தி வைடுன்னு நினைக்கிறேன், செக் பண்ணி கொடுப்பாங்க. வைடு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் பேட்டில் பட்டு போயிருக்கு. கேப்பில் போயிருக்கு. 2 ரஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா ஃபீல்டை விரட்டி வந்துருக்காரு. நல்லா சாப்பிட்றேன். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கிட்டுக்கான ட்ரை. ஒரு ஸ்லோயர் தெளிவான இடத்துல பேட்ஸ்மேன் சுவிட்சுக்கிட்டு திரும்பினதை பார்த்து ஆடி இருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் காலில் போட்டு போயிருக்கு. கேப்பில் போயிருக்கு. 2 ரஸ் பண்ணுறாங்களா, ஓட விடக்கூடாது அப்படிங்கிறனால இவர் ஓடி இருக்காருங்க கீப்பர். போகிறேன் நல்ல கீப்பிங். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் அடிச்சிருக்காரு. லாங் ஆலில் நீளம் பண்ணியிருக்காரு. நல்ல ஸ்டாப். போகிறேன். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி போனாராங்க. நல்ல டேக் அண்ட் ராக்கி விக்கெட் கொடுத்துருக்காங்க. பிரதாப்பை நகர்ந்துட்டாரு. ஃபஸ்ட்டு பிரேக் த்ரோ இழக்கிறாங்க இங்கே நெட்புகை. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா அங்கே விஜய். ஃபுல் டாஸ் பால் தட்டி விட்டுருக்காரு. அங்கே சக்தி இருக்காரு. நல்லா ஸ்டாப். வரேன். 2 ஓவருக்கு 26 அடிச்சிருக்காங்க. ரிமினி இருக்க 2 ஓவருக்கு 16 அடிக்கணும். கண்டிப்பாக இந்த மேட்ச் ராஜ் அவரோட ஓவர் முக்கியமாக இருக்க போகுது. டிசைடிங் ஓவராக இருக்க போகுது. 12க்கு 16 ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு. அங்கே சக்தி நல்லா ஸ்டாப். ஒரு ரன். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் மணி ஓடிக்கோட்டை வரசி சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு முக்கியமான நேரத்தில் எங்கள் ராஜ். ஒரு தேர்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி போனார். கேப்பில் தான் வந்திருக்கு. ஒரு ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி போனார். சூப்பராக போட்டிருக்காருங்க ராஜ். குயிக்கராக வந்திருக்கு இந்த பால். டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு முக்கியமான நேரத்தில். இந்த ஓவரில் வர்ற 2வது டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால். இந்த ஓவரில் மேட்ச்சில் இந்த 5 பாலில் மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ராஜ். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். பால் ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் கிடைக்கல. நல்லா டேக் ஆனாங்க ராஜ். எக்ஸலண்ட் ஓவர். சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு இந்த ஓவரை. மேட்ச் ஓவரை நல்லா போட்டிருக்காரு. நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் விஜய் அவரோட விக்கெட்டை பிடிச்சி போட்டிருக்காரு. சூப்பர் ஓவர். 2 ரன்னுக்கு போட்டிருக்காரு இந்த ஓவரை. கடைசி 6க்கு 14. ஸோ பாலுக்கு பால் 18க்கு 21 இருந்ததை கடைசி 2 ஓவராக சூப்பராக போட்டிருக்காங்க. 7 ரன்னுக்கு பிடிச்சி போட்டிருக்காங்க. 6க்கு 14 மாறி இருக்கு. லாஸ்ட் ஓவர் பட கார்த்தி ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் போட்டு தப்பு பண்ணிட்டாரு. அங்கே ஃபீல்டரை தானா பவுண்ட்ரியாக இருக்கும். நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஃபீல்டர் நிற்க வச்சு மாற ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நோ பால் கொடுத்துருக்காங்க. 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட். சாக்ரபேஸ் விக்கெட். 6க்கு 14 இருந்தது. ஃபர்ஸ்ட் பால் நோ பால் ப்ளஸ் 1ன்னு 6க்கு 12 மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நோ சொல்லிட்டாரு. ஸ்ட்ரைக்கை தக்க வைக்க நினச்சிருக்காரு இங்கே மணி. செகண்ட் ஒன் 5க்கு 12 கேப்பில் போயிருக்கு. கண்டிப்பாக நிற்க வச்சாது மாற பார்ப்பாங்க. எங்கே அடிக்கிறாங்கன்னு பார்த்தா ஸோ ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுட்டாருங்க நீலமணி. அடிக்கிற மாதிரி அங்கே கொண்டு ஓடி போயிட்டாரு. ஸோ ஒரு ரன்னாக மாற்றிருக்காங்க. ஸோ இந்த பால் பெரிய ஷாட்டு அல்லது நிற்க வச்சாது மாறணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் மணி. செட்டில்டு பேட்ஸ்மேன். அதன் காரணமாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம்.
4-11. சுற்றி திரும்பியிருக்காரு, பாலை மிஸ் பண்ணிட்டாரு, மாறிட்டாங்க, விக்கெட். ரிமினி இருக்கா 3-11. 10 ரன் அடித்தா விக்கெட் வித்தியாசம்னு சொல்லியிருக்காங்க. கம்மியாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நெற்குப்பை. ஸோ 10 அடித்தாலே சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். முக்கியமான பால், மேட்ச் பால், ட்ரே பால், ரிசல்ட் பால். பால் ஹைட்டு தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலை. ராஜ் கமல் கேட்சை பிடிச்சிருக்காருங்க, சூப்பர் டேக்கன். ஸோ இந்த கேட்ச் மட்டும் இல்லை, இந்த பாலில் மேட்சையும் பிடிச்சிருக்காங்க பனையப்பட்டி. லாஸ்ட் 1 more பால் எடுத்து அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். அங்கே சக்தி அகைன் கேட்ச். ஸோ இந்த விக்கெட்டோட இந்த டோர்னமெண்ட்டில் சாம்பியன் ஆகிறாங்க பிவிஆர் டிராவல்ஸ் பனையப்பட்டி. இந்த டோர்னமெண்ட்டில் ரன்னர் ஆகிறாங்க நெற்குப்பை. ஒரு டீமை வச்சு சூப்பராக விளாண்டாங்க, ஃபைனல் இன்க்ளூட். வாழ்த்துக்கள் ப்ரோ. கேட்டவுடன் உபயம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இளைஞர்கள் சார்பாக மிக்க நன்றிகளை வீடியோ எடுத்து ஒளிப்பதிவு செய்த யூடியூப் புகழ் ஆடுகளம் சேனல் அவர்களுக்கு கொண்டாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. இந்நன்னாளில் அனைத்து போட்டிகளையும் எடுத்து பதிவிறக்கம் செய்த ஆடுகளம் யூடியூப் சேனல்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போனாலும் பரவாயில்லை என்று தனக்காக தேர்வு செய்யப்பட்ட பிவிஆர் கார்த்திகேயன் அவர்கள் கமிட்டிக்கு வரவும். இந்த டோர்னமெண்டோட பெஸ்ட் பவுலர் பிவிஆர் பனையப்பட்டி அணிக்காக விளையாண்டா கடுக்காடு கார்த்தி, போலீஸ் கார்த்தி, அவருக்கு தான் பெஸ்ட் பவுலருக்கான அவார்டு கொடுக்குறாங்க. வாழ்த்துக்கள் அவர்களுக்கு பெஸ்ட் பேட்ஸ்மேன் நெற்குப்பைப்பட்டி மணி, நிறைய 6 அடிச்சிருந்தாரு. வாழ்த்துக்கள். பெஸ்ட் ஆல்ரவுண்டர் வழங்கப்படுகிறது. எல்லா மேட்சுமே ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலாக பண்ணி கொடுத்துருந்தாரு, அதன் காரணமாக கொடுக்குறாங்க. பழனிவேல் தேவர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து வளர்ந்து வரக்கூடிய கபடி கிரிக்கெட் பிளேயர் இந்த டோர்னமெண்டோட 4th பிரைஸ் குலமங்கலம் தேவர் பாய்ஸ் பெருமை சேர்க்க வேண்டும். இந்த டோர்னமெண்டோட 3rd பிரைஸ் கல்லாம்பட்டி. நிறைய யங்ஸ்டர்ஸை வச்சு விளையாண்டுறாங்க, மச் டிசர்வ் அப்படின்னு தான் சொல்லணும். இரண்டாம் பரிசை தட்டிச் செல்பவர் நெற்குப்பை ராஜாபுரம் அணியினர். இந்த டோர்னமெண்டோட ரன்னர் நெற்குப்பை ஒரு பாலில் வந்து விளையாண்டு மச் டிசர்வ் சூப்பராக விளையாண்டாங்க. பிவிஆர் டிராவல்ஸ் பனையப்பட்டி சென்ற இடமெல்லாம் பனையப்பட்டி அணியினருக்கு வாழ்த்துக்கள். சிறந்த ஒரு அணி. இந்த டோர்னமெண்டோட சாம்பியன் பிவிஆர் டிராவல்ஸ் பனையப்பட்டி. நிறைய மேட்ச் ஹை பிரஷராக போயிருந்தாலும் இந்த மேட்ச்ல இந்த டோர்னமெண்ட்ல சாம்பியன் ஆயிருக்காங்க. பழனிவேல் தேவர் குலமங்கலம். இந்த டோர்னமெண்டோட சாம்பியன் முதல் பரிசை தட்டி செல்கிறார் பிவிஆர் டிராவல்ஸ். சிறந்த ஆல்ரவுண்டர் கூட அவர். இந்த டோர்னமெண்ட்ல நல்லா பார்ட்டிசிபேட் பண்ண பிரதாப் அண்ட் மணி 2 பேருக்குமே அமௌண்டா ஸ்பான்சர் பண்ண 2 பிளேயர்கள்